உண்மையிலே தனியாக பேசிக்கிறாளா நீங்கள்? தனியாக பேசுகிறது நல்லதா கெட்டதா? இல்லை நான் தனியாக பேசுகிறேன் எனக்குள்ளே ஏதோ பெரிய விஷயம் இருக்கோ, அப்போ எனக்கு ஏதோ நோய் வந்துருச்சோ, அப்போ நீங்கள் ரொம்ப பயந்துருக்க பர்சனா? தனியாக பேசுகிறத பற்றி பேசலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம தனியாக பேசுகிறோம் அப்படின்னாலே எல்லாமே ரொம்ப கெட்ட விஷயம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது அது ஒரு விதத்தில் ஒரு நல்ல விஷயமா தான் கொடுக்குது. இப்போ நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்போதோ, இல்லை நமக்கு ஏதாச்சும் ஒரு விதமோ நமக்கு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை நம்ம அம்மா அப்பா கிட்டே எப்படி ஷேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நமக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் காலைல இருந்துச்சுன்னு யோசிச்சுப்பாங்க, இன்றைக்கி இந்த வேலைலாம் இருக்குது, இதெல்லாம் நான் செஞ்ச முடியும்னு அவங்களுக்குள்ளே யோசிச்சுப்பாங்க. நம்மளே இன்றைக்கி காலைல இருந்துச்சுன்னு ஓகே இன்றைக்கி நம்ம வந்து இந்த காலேஜுக்கு போகிறோம், இல்லை இந்த இடத்துல ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூல் போய்ட்டு இந்த ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம், அப்போ நம்ம நிறைய விஷயம் நமக்குள்ளே யோசிச்சுப்போம். அது என்னன்னா நம்ம பிரெயினில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது அது ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்காக டைம் டேபிள் போட்டு வைக்கிறதுக்காக நமக்குள்ளே பேசிக்கிறோம். நம்ம ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போதோ இல்லை நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போதோ நமக்கு நம்மளே காம் டவுன் பண்ணி நம்மளே சரிப்படுத்துறதுக்காக தான் நம்ம தனியாக பேசிக்கிறோம். இது ஒரு விதத்தில் பார்க்குறது நல்லதான். எப்போ கெட்டதாக மாறும்னா இது ரொம்ப அளவுக்கு அதிகமாக மாறி உங்களே காயப்படுத்திக்கும் போது உங்களால் வந்து மற்றவங்களோட பேசி பழக முடியாத அளவுக்கு, இல்லை உங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்க உங்ககிட்ட திருப்பி பேசுகிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அப்போ கெட்டதாக போகுது. தனியாக பேசுகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.